ஹனியோட டார்லிங்ஸ், வெல்கம் டு பிளாக் ஃபேண்டசி ஃபிக்ஸ். நான் உங்கள் லைரா. நான் உங்க ரே. நான் உங்க டிவா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தள்ளி போகாதே எபிசோட் 3 தான்டா. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டாக போயிடலாம். அன்றைக்கி நம்ம இதோட முடிச்சிருந்தோம்னா, இந்த மாதிரி தயாங், ஜைரா, சித்தா, தானியா இவங்க 4 பேருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து முடிச்சிருந்தேன். அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்எஃப்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீனே அங்கே தான்டா, போலீஸ் ஸ்டேஷனில் சித்தா, ஜைரா, ஆன்யா அண்ட் தயாங் இன்ட்ரோகேஷன் ரூமில் இருக்காங்க இப்போது. ஸோ அப்போ சித்தார்த் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, இல்லை தெரியும், நீங்கள்லாம் பட்டா தான் புரிஞ்சுப்பீங்க. அப்படியே ஆனியோட கையை பிடிச்சிட்டு தர நிறுத்திட்டு போவார். நீ எதுக்கு இங்கே இருக்க? அவள் தானே கேஸ் எடுக்க போகிறா, நீ மூட்டு வா. கையை விடுடா புறம்போக்கு, எனக்கு நடக்க தெரியும், நீ மூடிட்டுரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி ஜைரா சைடு. என்ன நடந்துச்சு நீங்கள் என்கிட்ட சொன்னாதான் தயாங்க, என்னால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் பார்க்க முடியும். நீங்கள் இப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா நோ யூஸ். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ தயா. அப்படியே நம்ம தயாங்க பார்த்தீங்கன்னா ஜைராவை பார்த்துட்டு அவர் வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறாரு. ஸோ வந்து எல்லோரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ தயாங்கும் ஜிமின், ஜங்குக் அவங்க 3 பேருமே ஒரு ரூமில் இருக்காங்க. ஸோ தயாங் வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ ஜிமின் வந்து தயாங் பக்கத்தில் வந்துட்டு, மச்சான் எங்கடா போகிற? 100 பொண்ணுங்களோட பண்ண போகிறேன் வரியா? இதெல்லாம் கேட்கணுமா மச்சான்? நான் வரேன். செருப்பு பிஞ்சிரும். பொண்ணுன்னு உடனே நல்லா வாய பொழந்துட்டு வந்துடுது. மச்சான் உன் ஃப்ரெண்டு ஒரு தீராத விளையாட்டு பிள்ளைடா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான். டேய் முயல் மூஜா, கேரட்டை கடிச்சோமா அப்புறம் ஓரமாக போய் படுத்து தூங்கணுமான்னு இருக்கணும். இந்த அண்ணனை டேமேஜ் பண்ணுறவெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அட்டே நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கும் லைட்டாக உடச்சிட்டு அட்டே வந்து தவங்க பார்க்கும்போது, சரி ஒரு பார்ட்டி இருக்குது, நான் அதை போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன், பாய். தவங்க மச்சான் அப்படியே வரும்போது, என்னடா முறுக்கு பாக்கெட்டா? அத்தி இல்லை மச்சான், அந்த ஃபிகரோட நம்பர். வாய்ப்பில்லை ராஜா. தேவன் அப்படியே சிரிச்சுட்டே பார்ட்டி கிளம்பிடுவார். ஸோ இந்த சீன் கட் பண்ணி ஜைரா பக்கம் வந்தோன்னா, அவள் வந்துட்டு அந்த கிளப்பில் ஒரு லைக் டாப் ஃப்ளோரில் ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒரு ரூமில் இருப்பாள், ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த ப்ளூடூத் வந்து கீழே, அதாவது அந்த கிளப்பில் ஆனியா சித்தார்த் வந்து மஃப்டியில் இருப்பாங்க, அவங்க கூட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ தான் இந்த பொலிட்டிஷியன் நாய் உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் ஆனியா. இப்போ நம்ம இமீடியட்டாக போனால் கேமராவில் ரெக்கார்ட் ஆகுமா? எல்லாமே பக்காவாக செட் பண்ணியாச்சு. நீ தெரியாமல் உள்ளே போ, இங்கே சிக்னல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக உள்ள சிக்னல் ஜாமர் இருக்கும். நீ மறக்காமல் ரூம் நம்பரை எனக்கு மெசேஜ் பண்ணிடு, அப்புறம் உன் கேமை ஸ்டார்ட் பண்ணு. ஜைரா வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் இருப்பாள். ஸோ ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு உள்ளே போவாள். பட் ஆனால் அவள் ஆனியா சொன்னதே மறந்துட்டு மெசேஜ் பண்ணாமல் உள்ளே போயிடுவாள். உனக்கு டொனேஷன் என்ன? ஃபுல் ஃபீஸை நானே கட்டுறேன். ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு இந்த பெட்டில் படுத்துறேன். இந்த 2 hours உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன். என்ன அப்பப்போ நான் கூப்பிடுவேன். அப்படியே அந்த பொலிட்டிஷியன் வந்து ஜைராவை பார்த்து ஸ்மோக் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருப்பா. ப்ளீஸ் என்னை விட்டு. இந்த மாதிரி சில பொண்ணுங்கள்லாம் வந்தாங்க, இதே மாதிரி கெஞ்சினாங்க. ஆனால் அவங்களுக்கு கான்சிக்வன்ஸ் தெரியும். ஸோ மூடிட்டு நான் சொல்கிறத செஞ்சாங்க. ஸோ நீ நான் சொல்கிற மாதிரி செஞ்சனா உனக்கு நான் எல்லாமே பண்ணுவேன். பொலிட்டிஷியன் கிட்டேருந்து ஜைரா கரெக்டாக தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது அவள் கையை பிடிச்சி அவன் செவுத்துல லாக் பண்ணிடுவான். அப்படியே ஒரு மாதிரி அவள் லிப்பை வந்து ரப் பண்ணும்போது கரெக்டாக அவனை தள்ளி விட்டுட்டு அவள் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போய் ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அப்போ ஜைரா அவளோட பேலன்ஸ் மிஸ் ஆகி தயாங் மேலே வந்து விழுந்துருவான்.
ஸோ தயான் வந்துட்டு ஒரு மாதிரி போதையிலே இருப்பார். அவருக்கு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே தெரில. அவர் மாஸ்க்லாம் எல்லாம் வேர் பண்ணியிருப்பார். ஸோ இவர் போய் மேகா மேலே விழும்போது அவளை பத்திரமா வெளியே விட்டுட்டு சரி ஃபைட் பண்ணலான்னு போவார். ஸோ அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. தாங்க ஒரு அடி தான், பாவ தலைவர் மட்டும் ஆயிடுவார். இதெல்லாம் தயான் வந்து திங்க் பண்ணுவார். அப்போது ரொம்ப டைம் ஆனனால ஆனியா டோரை வந்து உடச்சிட்டு உள்ளே வந்து டேபிளில் வந்து அப்படியே ஸ்லாம் பண்ணுவான். ஃபாயில் என்ன கொலக்கட்டையை வச்சுருக்க, இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். நீ இந்த கேஸை ட்ராப் பண்ணிடு. வந்து ஜைரா என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கூட கேட்காம தரன்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க 2 பேரும். ஜைரா அவ கையில் இருக்க திங்ஸ் எல்லாம் வேகமாக தூக்கி போட்டு அந்த கேஸ்லேருந்து கண்டிப்பாக பின்வாங்க மாட்டான் ஆனியா. அவன் தான் வாயை திறக்க மாட்டானே, இதில் நம்ம இப்படி கேஸ் வின் பண்ணுறது? இல்லை, அவன் அப்படி இருக்க மாட்டான், எனக்கு தெரியும் அவனை பற்றி. அவன் அப்படி இருக்க மாட்டான்னு எப்படி சொல்கிற நீ? ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஒய்ஃபா? அவனை பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க நீ ஜஸ்ட் அவனோட ஃபேன் கேர்ள், அவ்வளோதான். அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அவன் என்ன கேரக்டர்னு கூட தெரியாது. இல்லை ஆனியா, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஷட் அப் ஜெயரா. நீ இந்த கேஸை எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். ஸோ எடுக்காத. சரி ஓகே, என்ன உனக்கு நான் அந்த கேஸை எடுக்கக்கூடாது அவ்வளோதானே? ஓகே, எடுக்கலை. என்ன லாயர் மேடம், இந்த கேஸ் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி காதல் கேட்டுச்சு. உன் கேஸ்லாம் இங்கே எடுத்துக்க முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நீ எதுக்கு இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி தானே கேட்டுட்ருக்கேன். ஆமாண்டா, இப்போ அதுக்கு என்ன? நான் சித்தார்த் பேச்சு கேட்டதான் இந்த கேஸ் எடுக்க வேணான்னு சொல்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர். ஸோ ஜங்குக் வந்து ஜைராவை பார்த்து அப்படியே முறைப்பார். இன்னும் 24 ஹவர்ஸில் நீயா என் காலில் விழுந்த இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அப்போ நான் பார்த்துக்கிறேன். மிரட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இவன்லாம் ஒரு டுபாக்கூரு. இவனை பார்த்தா நீ பயப்படுற? வேற வேலை இருந்தால் போய் பார்ப்பியா? ஆமாம், மேகா எங்க? அவளுக்கு ஏதோ ஜுரம்னு சொல்லி மேலே தூங்கிட்டு இருக்கா. சொல்ல மறந்துட்டேன். முடிஞ்சா நாளைக்கு அவளுக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு. சரி ஓகே, மெடிசன் தானே, வாங்கிட்டு வரேன். அண்ட் ஆல்சோ இந்த வீட்டை விட்டு வெளியில் வராத, என்ன நடந்தாலும். சரி ஓகே, கண்டிப்பாக எங்கேயும் போக மாட்டேன், போதுமா? ஜேகே அவர் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறாரு. ஸோ இந்த சவுண்ட்லாம் கேட்டு ஜிமின் வந்து அவர் ரூம்குள்ளே வருவார். என்னடா மச்சாச்சு? அவள் என்னடா நினச்சிட்டு இருக்கா மனசில்? என்கிட்டயே வந்து அவன் அந்த ஆட்டிடியூட் மாதிரிலாம் காமிச்சிட்ருக்கா. அவளால் என்ன பண்ண முடியும்னு காட்டுறாள். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் நானும் காட்டணும். ஆமாம், என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு வந்து ஜிம்மனை முறைப்பாரு. சரிடா கோதி, அதை பற்றி சொல்லு, என்ன பண்ணலாம்? ஸோ வந்து ஜங்குக்கு வந்து நம்ம ஜிம்மனை பார்த்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மேகா டாக்டர் கோட்லாம் வேர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆகுவா. பைத்தியம், ஹை ஃபீவர் வச்சுட்டு எங்கே போயிட்டுருக்க? நீ எங்கே கிளம்பி போயிட்டுருக்க? இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது ஹாஸ்பிட்டலில். என்னால் வீட்டிலலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாதுடி, ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேகா, ஆனியா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா வீட்டை விட்டு வெளியே. நீ எங்கேயும் போக வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போகாத. சரி, அவங்க ஏதோ சிட் கூட ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போனா, எனக்கு தெரியல. மெயினாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ், என்னால் லீவ் கூட எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் போகிறேன். சரி, நீ வந்து ஆனியா கிட்ட சொல்லிடு, நான் கிளம்புறேன். இல்லை, சொல்கிறது கேளு மேகா, ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு. ஜைரா சொல்ல கேட்காம மேகா வந்து வேகமாக கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. ஹலோ ஆனியா. சொல்லுடி, என்ன? ஹலோ சொல்லி கேட்காம ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு மேகா பட்னு கிளம்பி போயிட்டாடி. அப்படியா? சரி ஓகே, நீ வந்து வீட்டை விட்டு வெளில வராத, சித்தார்த் அங்கே வருவான், நான் பார்த்துக்கிறேன், விடு. சரி ஓகே, நீ கொஞ்சம் பார்த்து சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜைரா வந்து அந்த காலை கட் பண்ணிடுவா.
அப்படியே அந்த சீனை நம்ம கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆன்யா சைடு வந்தோன்னா அவகிட்ட இருக்க ஜிபிஎஸ் ட்ராக்கரை வச்சு மேகா எங்கே இருக்கான்னு அவளோட லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அவள் இருக்க இடத்துக்கு அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாள். கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனால் பார்த்தா இப்போ வந்து அப்படியே ஒரு நைட் 2 o'clock இருக்கும். மேகா டயர்டாக அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புவா. அவள் பின்னாடியே ஆன்யா ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பா. அகெயின் மிட் நைட்னால அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனியா கொஞ்சம் தள்ளி தான் ஃபாலோ பண்ணுவா. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணால் மேகா வந்து வீட்டில் ரீச் ஆயிடுவா. சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்காம ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனியே, இப்போது ஃபீவர் எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ஆமாம், ஆன்யா எங்க? என்ன சொல்கிற? ஆன்யா உன் கூட வரதை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்கிற? அவள் ஏன் கூட வந்தாளா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போது கரெக்டாக சைராக்கு ஒரு மெசேஜ் வரும் ஆனியா கிட்டேருந்து தான். சைரா, எனக்கு இங்கே ஆஃபீஸில் வேலை இருக்குது, நான் மார்னிங் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ சைராவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுவான். யார் சைரா? வேற யார்? அந்த லூஸ் தான். அவளுக்கு ஏதோ ஒர்க் அதிகமாக இருக்கா, நாளைக்கு தான் வருவாளாம். இதை கொஞ்சம் முன்னாடியே சொன்னால் நம்ம டென்ஷன் ஆகாமல் இருப்போம்ல. ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். சரி, ஓகே. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் மேகா வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சைரா வருவா. மேகா, என்னடி ஆச்சு? என்ன மேகா, நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? அந்த மெசேஜில் அவள் வந்து என்ன சைரான்னு சொல்லியிருந்தா. எனக்கு அது புதுசாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் என்னை எப்போவுமே ஜேனை மட்டும்தான் சொல்லுவாள். சம்திங் ஏதோ பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கே. ஒருவேளை நான் பயந்த மாதிரி அந்த ஜேகே ஏதாவது பண்ணியிருப்பானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஆன்யா சேஃபாக தான் இருப்பா. இல்லடி, எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சம்திங் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது. ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆன்யாவுக்கு கால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, பண்ணு. ஸோ அப்படியே கரெக்டாக கால் பண்ண போகும்போது ஜைரா ஃபோனில் வந்துட்டு ஆன்யா நம்பர்லேருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கும். அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோவில் ஜங்குக் ஷர்ட்லெஸ் தான் இருக்கான். நான் உனக்கு 24 hours டைம் தரேன். நீ என் காலில் விழுந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை எடுக்கிற, இல்லைன்னா உன்னோட அன்பு தங்கச்சி இதோ ஒரு கிங் சைஸ் பெட்டில் ஆன்யாவோட ஐஸு, மவுத்து, ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாமே கட்டி போட்டிருக்கான். தங்கச்சிய சொல்கிறத விட செஞ்சு காட்டுறேன். ஜங்குக் வந்து ஆன்யா கிட்ட போயிட்டு அவள் ஹேர் அப்படியே க்ளிப் பண்ணி ஒரு மாதிரி தூக்குவான். தூக்கி அப்படியே வந்து உட்கார வைப்பான். ஸோ அப்போ வந்து அவள் ஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பாள். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணோடனே ஆன்யா வந்து வெறும் இன்னர்ஸோடு தான் இருப்பாள். ஸோ வந்து ஆன்யா வந்து அழுகுறா. ஆனால் அது கூட தெரியாது. ஏன்னா அவள் கண்ணில் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் போட்டிருப்பான். அந்த பிளைண்ட் ஃபோல்டு வந்து வெட்டாகுது. ஸோ அவள் அழுது அந்த பயத்தில் அழுகுறா. ஸோ இதெல்லாம் நம்ம சைரா அப்புறம் மேகா வந்து பார்க்கவே முடியலை. ஸோ ஜங்குக் வந்து திருப்பி ஸ்க்ரீன்குள்ளே வந்துட்டு, உனக்கு இன்னும் 24 hours இருக்கு. சப்போஸ் நீ அந்த 24 hours வரலன்னா செம்ம ஹாட்டாக இருக்கா. நான் இருக்கிற கோவத்தில் பண்ணா செத்துருவா. அப்புறம் அவளை எங்கேயாச்சும் ஒரு கோலத்தில் இருந்து தான் எடுக்கணும். Your time starts now. டிக் டாக் டிக் டாக். ஸோ அப்படியே அந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிரும். ஜைரா வந்து அளவே ஸ்டார்ட் பண்ணிடுவா. அப்போ மேகா வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறா. என்ன பண்ண போறேன்னு தெரியல மேகா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படி அவளை காப்பாற்ற போகிறேன் ஜங்குக்கிட்ட இருந்து? பேசாமல் நம்ம சித்தார்த் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா? ப்ளீஸ் சீக்கிரம் போகலாமா? பெட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் சோஃபா இருக்குது. அதில் ஜங்குக் வந்து ஒரு மாதிரி ட்ராக் பேண்ட் போட்டுட்டு மெஸ்ஸி ஹேரில் அவனோட பாடியில் அங்கங்கே ஸ்வெட் ட்ராப்ஸாக இருக்குது. கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே தலையை லேட்டாக மேலே சாய்ச்சி சீலிங்கை பார்த்து. ஸோ வந்து பிக்சர் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதை ஸ்க்ரீனில் தெரியும். அப்படி தான் இருப்பார் ஜங்குக். Hey Siri, play my favorite song. Playing your favorite song.
அந்த சாங் எண்ட் ஆகும்போது ஜங்குக் வந்து ஆனியாவை பார்த்துட்டு, ஏய் செல்லம், ஒரு கேம் விளையாடலாமா? அந்த சீன் கட் பண்ணால் சைரா சைட் அவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. சித்தார்த்தா அங்கே ஒரு டேபிள் மேலே உட்காந்துட்டு கேஸ் ஃபைல் வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாரு. சிட் என்னாச்சு சாரா? சிட் அது வந்து ஆனியாவை ஜேகே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். அவன் கேஸில் இன்வால்வ் ஆக சொல்லி என்னையும் மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. அவன் அவளை கடத்துற வரைக்கும் என்ன கழட்டிட்டு இருந்தீங்க? ஆனியா வந்து என்ன கிட்னாப் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி அவ மாட்டிக்கிட்டா. அது எங்களுக்கு டவுட் வராத மாதிரி ஆனியா ஃபோன்ல இருந்து சைராக்கு மெசேஜ் பண்ணிட்டான். அதனால தான் எங்களுக்கு தெரியல. சரி, அவ ஜங்கு கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஜாரா வந்து அந்த வீடியோவை காமிப்பா, பட் அந்த லாஸ்ட் பார்ட் வரும்போது மட்டும் சித்தார்த் க்ளோஸ் பண்ணிடுவான். இதுக்கு தான், இந்த மயிருக்கு தான் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு என் ஐடலை பற்றி தெரியும், மயிருப்புடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கல்ல. நீங்களாம் எதுவும் பண்ணவே தேவையில்ல. என் பபுளை எனக்கு எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். சித்தார்த் சொல்கிறது கேளு. சித்தார்த் வந்து ஜைரா சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவள் பேசுறது கண்டு காணாத மாதிரி அவன் பாட்டி கிராஸ் பண்ணி வெளியே போயிடுவான் ஸ்டேஷனை விட்டு. ஸோ அப்படியே இங்கே ஜங்குக் சைடு வந்தோன்னா அவன் வந்துட்டு ஆனியாவோட அந்த பிளைண்ட் ஃபோல்டு ஓப்பன் பண்ணுறான். என்ன லாயர் மேடம், அழுகுறீங்களா? அடடடடடா, உன் டேஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா இன்னும் அழுகுறதுக்கு நிறைய இருக்கு. சரி, ஓகே, இப்போ ஒரு கேம். நான் உனக்கு 15 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோ. when the time is up, நான் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா. அப்படியே ஜங்குக் மேலேயே கீழே பார்க்குற ஆனியாவை. So the game starts now. ஆனியா வந்து ஒரு விதமான பயத்தோடு அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுவா. ஜேகே அவள் அப்படியே பின்னாடி இருந்து மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிகிட்டே வருவான். ஓடி போய் ஒரு கர்டன் பின்னாடி ஒளிஞ்சு நின்றுவா. அப்போ ஜங்குக் வந்து ஒரு மாதிரி விசில் பண்ணிகிட்டே வருவான். ஏன்னா ஆனியா வந்து எங்கே ஒளிஞ்சிருக்காளோ அவளோட ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கர்ட்டனோடு சேர்த்து அவளை கிளாஸ் டோரில் பின் பண்ணுவான். அவங்க 2 பேருக்கும் நடுவில் அந்த கர்டன் இருக்கும். அப்போ ஜங்குக் அவளை ஸ்லோவாக இன்னொரு ஹேண்டை வச்சு அந்த கர்ட்டனை ரிமூவ் பண்ணுவான். அப்போது சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. நாம்ஜோனும் அப்புறம் ஜிம்மனும் தான் வராங்க உள்ள. அதை பார்த்து அடுத்த செகண்ட் ஆனியா வந்து ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு நாம்ஜோன் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பாயா. நாம்ஜோன் வந்து அவரோட கோட்டை கழட்டி ஆனியாவுக்கு கொடுத்துருவாரு. வித்தவுட் திங்கிங் ஜங்குக்கை வந்து அப்படியே ஸ்லாப் பண்ணலான்னு நம்ம நாம்ஜோன் வரும்போது அப்படியே அந்த ஏர்லேயே வந்து ஒரு கை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். உனக்கு அறிவு இருக்கா ஜங்குக்? இவளை எதுக்கு நீ கடத்திட்டு வந்திருக்க? ஆல்ரெடி வீட்டஸ் மேலே இருக்கிற பேடன் போதாதா, இதில் இது வேற பண்ணணுமா? அப்படி அவங்க வேலையை எடுக்கணும். அதுக்கு எந்த லாயரும் முன்னாடி வர மாட்டாங்க. சாயரா மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அதுவும் இந்த பைத்தியக்காரி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அதனால தான். தேவையில்லாமல் ரீசன் சொல்லாத ஜேகே. நீ என்ன சொன்னாலும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு தான். பெர்மிஷன் இல்லாமல் ஒரு பொண்ணு தொடுறது ரொம்ப தப்பு. இதுதான் என் வளர்ப்பா. வேற என்ன பண்ண சொல்றீங்க ஹயா? உங்ககிட்ட ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? அவங்க வெளியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வந்து கேட்குறாரு. ஸோ சடனாக வந்து ஆனியா நாம்ஜனோட காலை விழுவா. ப்ளீஸ் நாம்ஜன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்கிட்ட நீ எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைனால தானே ஜே உங்கள் கேஸ் எடுத்தா. எந்திரியானியா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜன் வந்து அவளை அப்படி தூக்கி நிறுத்துவார். அவன் எதுவும் பண்ண மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு. பட் ஆனால் என்னால் அவனை காப்பாற்ற முடியாது.
சித்தார்த் வந்து அப்போவே சொன்னான், உங்களெல்லாம் நம்ப வேணான்னு. நான் தான் கேட்டுக்கவே இல்லை. நீங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்கள் கேஸை எடுத்து அவங்க காப்பாற்றலான்னு நினச்சேன்ல, எங்களை தான் நாங்களே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு, இப்போ நீ பண்ணதெல்லாம் பார்த்தா நீ தான் தேவனுக்கு பதிலாக அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருப்ப போலே. அப்போது அங்கே ஜேகே வந்து ராணியை அப்படியே டப்புன்னு ஒரு வாலில் புஷ் பண்ணி நெக்க பிடிச்சி தூக்குவான். ஜேகே கண்ட்ரோல் சார் மச்சி, அவளை கீழே விடு, அவள் உயிரோடு இருந்தால் தான் இந்த கேஸை ஜெயரா எடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு வந்து அப்படியே விட்டுடுறான். அவன் வந்து கீழே விழுந்து அப்படியே எந்திரிச்சு வந்து நிற்பான். நீ வந்து தயாவை வெளியில் எடுக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி மேலே கை வைக்கிற வேலைலாம் பண்ணாத, புரியுதா? ஒரு பொண்ணை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். செல்லம் இங்கே வா. ஜங்குக் வேணாம். என்ன வேணாம், வாடி. ஸோ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஆனியாவை தூக்கி அவன் ஷோல்டர்ஸ் மேலே போட்டு போகிறான். டேய் ஜேகே, நான் பார்த்துக்கிறேன் யங். இந்த சைட் சீனை கட் பண்ணிட்டு நம்ம சித்தார்த் சைட் பார்த்தோம்னா அவர் வந்து ஜங்கு கூட வீட்டு வாசல் மாடி வந்து நின்று கத்திட்டு இருக்காரு. டேய் ஜங்குக் நாய, வெளியே வாடா. என்ன உனக்கும் எனக்கும் இதுவே வேலையா? அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கொண்டுட்டான், இப்போ என்ன நீ ஆனியாவை கொல்ல போறியா? இந்த மாதிரி சித்தார்த் பேசுறதை கேட்டோடனே ஜிகேக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நேராக அவனோட ரூம்குள்ளே போயிட்டு ஆனியாவோட கழுத்தை பிடிச்சி பேக் நெக்கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அவளை பால்கனியில் விட்டு ஜேகே வந்து சித்தார்த்தோட பார்வை படுற மாதிரி நிறுத்தி அவளை செவத்துல சாச்சி ஒரு மாதிரி பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்து சித்தார்த் பயங்கரமாக கத்துவான். நான் ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு ஜைரா கிட்ட சொல்லிட்டேன். அவன் இங்கே வந்தான்னா இவ தானா வெளியே வருவா. அதுக்குள்ள அவன் போலீஸ்கார மூளைய யூஸ் பண்ணி எதையும் போடுக்கணும்னு நினைக்காத. ஓ ஃபக். சித்தார்த் அப்படியே அந்த கேட்டில் ஒரே ஒரு கிக் பண்ணிட்டு போகிறான். அப்படியே நம்ம ஜைரா சைடு வந்தோம்னா ஜைரா ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே மேகா கிட்ட பேசிட்டு இருக்கா. எல்லாமே தப்பு தான். நான் எவ்வளோ சொல்லியும் மேகா பேச்சை கேட்காம இந்த கேஸை நான் எடுத்தேன்னு சொல்லி எடுத்தேன். அவள் அவ்வளோ சொன்னா அப்போவே வேணாம், இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் ஆனால் நான் சொல்ல கேட்காம பண்ணேன். இப்போ பாவம் அவள் என்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஸோ சித்தார்த் அப்படியே கோவமாக என்டர் ஆகுறான். அப்படியே ஜைராவை பார்த்துட்டு, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீ இந்த கேஸ் எடுக்காம அவன் ஆனியாவை விடவே மாட்டான். எஸ் சித்தார்த், உன்னால் எதுவுமே பண்ண முடியாதா? நான் இதுக்கு மேலே இன்வால்வ் ஆனேன்னா ஆனியாவோட உயிருக்கு தான் ஆபத்தாயிரும். இது எல்லாமே என்னால தானே ஆரம்பிச்சது. நானே போகிறேன், நானே போய் அவன்கிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக. ஸோ சீன் கட் பண்ணி ஜங்கு வீட்டு போய் பார்த்தோம்னா ஜைரா வந்து ஜேகே வீட்டு வாசலில் கோவமாக கார் நிறுத்திட்டு நல்லா கார் டோரை கோவத்தில் ஸ்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே கத்திட்டே போகிறா. ஜங்குக் எங்கே இருக்க? வெளியே வா, உன்ட்ட நான் பேசணும். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரல் கேட்டு நம்ஜன் வெளியே வருவார் ஹாலுக்கு. மிஸ் ஜைரா, நீங்கள் பேசாதீங்க நம்ஜன். நீங்கள் வளர்த்து வச்சிருக்க உங்கள் அருமை தம்பி எங்க அவன்? புள்ளையை பெக்க சொன்னால் பொம்பளை பொறுக்கியை பெற்று வளர்த்து விட்டுருக்கீங்க. இல்லை மிஸ் ஜைரா, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு. எனக்கு ஒரு மயிறு பிடுங்குற ரீசன் தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். அப்போ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி திமுறா அந்த ஸ்டார் கேஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு இருப்பான். நீ வந்திருக்கிற விதத்தை பார்த்தா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியே தெரியலையே. அப்போ உன் தங்கச்சி முக்கியம் இல்லை போல. அப்போ மாற்றி தூக்கிட்டோமா ஜீவனா? ஆனால் பசங்க கிட்ட கேட்கும்போது இவ தான் உயிர் மயிருன்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே காணுமே. தப்பு பண்ற ஜேகே, ப்ளீஸ் அவளை விட்டு. அப்போ அவ தங்கச்சி இப்போ என்ன நிலைமையில இருக்கான்னு காமிச்சிடலாமா? அப்பயாச்சும் மேடம்க்கு துடிக்குதான்னு பார்ப்போம். மச்சான், ஏய் மனசுடா. அப்போ நம்ம நாம்ஜன் வந்து ஜங்குக்கு பார்த்து முடிச்சுட்டு, ஜங்கு இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஜைரா வந்து உடனே ஜேகேயோட காலை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ஜங்கு அவளை ஒன்றும் பண்ணிடாத, நான் உன் கேஸ் எடுத்துக்கிறேன், நான் கண்டிப்பாக உன் கேஸில் ஆஜராகிறேன், ப்ளீஸ் அவளை விட்டு. I want more emotion.
ஜேகே, நான் தான் உன் கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே. ப்ளீஸ், அவளை நான் பார்க்கணும். அவளை ஒரு தடவை நான் பார்க்கணும். நீ கெஞ்சுறத பார்க்க கன்வின்சிங்காகவே இல்லை. இரு, சான்ஸ் வேணா தரேன், திருப்பி ட்ரை பண்ணுறியா? ஐ வாண்ட் ஈவன் மோர் எமோஷன். இன்னும் கூட உன் வாய்ஸில் ஆட்டிடியூட் தெரியுதே. ஜைரா அப்படியே கதறி கதறி அழுகிறா. ஜேகேவோட காலை பிடிச்சி கெஞ்சுறா. ப்ளீஸ் ஜேகே, இந்த மாதிரி பண்ணாத. நான் எப்படியாவது தயங்க வெளியே எடுத்துடுறேன். அவளை ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு, கண்டிப்பாக உன் தயங்க நான் வெளியே எடுத்துடுவேன். ப்ளீஸ், அவளை ஒன்றும் பண்ணிடாத. நான் உன்கிட்ட எவ்வளோ சொன்னேன், நீ கன்சிடர் பண்ணியா? ஐயோ ஜேகே, புரிச்சுக்கோ ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ணுற? நீ சொன்னதுக்கெல்லாம் தான் நான் ஓகே சொல்லிட்டேனே. என்னை வேற இன்னும் என்ன பண்ண சொல்கிறேன்? இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ இந்த கேஸ் ஹியரிங் அப்போ தான் நீ ஆன்யாவே பார்ப்ப. அது வரைக்கும் அவள் என் கூட தான் இருப்பாள். அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சைரா நீல் டவுன் பண்ணி அப்படி அழுவா. அப்போது ராம்சன் வந்து அவள் ஷோல்டரில் அப்படியே வந்து கை வச்சு அப்படியே தூக்குவார். சைரா, இப்போ என்ன சொல்ல போறீங்க? உங்கள் தம்பி என்ன பண்ணாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும்னா இப்போ வக்காலத்தை வாங்கிட்டு வர போறீங்களா? இங்கே கஷ்டத்தில் இருக்கிறது என்னமோ என் தங்கச்சி தான். அவள் என்ன நிலைமையில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவள் எப்படி இருக்கான்னு கூட தெரியல. அவள் அவ்வளோ சொன்னான், அவள் பேச்சை கேட்காம. நான் தான் என் ஐடல்ஸ் அப்படி கிடையாது. அவங்க நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க நம்பினேன். ஆனால் ஒரு ஐடலை நம்பினா என்ன நிலைமை வரும்னு காமிச்சிட்டீங்கல்ல. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சைரா, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வந்து நம்ம நாம்சன் வந்து கையை அப்படியே பிடிக்கலான்னு வரும்போது அப்படியே கையை தட்டி விட்டுருவா. அப்புறம் வந்து அங்கேருந்து போயிடுவா வெளில. அப்போ வந்து நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஐயா கூடிய சீக்கிரமாகவே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம்சன் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டாங்க, வந்து கிளம்பிடுவார். ஐ மீன் சேட் ஸ்மெல் தான் அதுவும். ஸோ நம்ம ஜிம்மின் வந்து அப்படியே ஜங்குக்கு போன வழியை பார்த்துட்டு இந்த ஜேகே பையன் வந்து அவங்க வெளியில் காப்பாற்றுறதுக்காக அவளை கிட்னாப் பண்ண மாதிரி தெரியலையே, சம்திங் இஸ் ஃபிஷி, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து போயிடுறாரு. ஸோ அந்த சீனை கட் பண்ணா இதே டைமிங்கில் ஸ்டேஷனில் சித்தார்த் அப்புறம் மேகா அதுக்கப்புறம் தயாங்க இருக்காங்க. சித்தார்த், ஐயோ ஓகே, ஏன் உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? கிட்ட வராது, ஸ்லோ அண்ட் டீப் வாய்ஸில் சொல்கிறாரு. மேகா வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கிட்ட வரா. என்ன சொன்ன சித்தார்த் கேட்கல. நான் தான் பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறேன்ல, ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அவள் வேணும் அப்படி சொல்லிட்டு சித்தார்த் வந்துட்டு சடனாக மேகோட த்ரோட்டை பிடிச்சிட்டு அவள் நல்லா அழுதுவா. சடனாக விட்டுட்டு யார சொல்கிற சித்தார்த், எனக்கு என் பபல் வேணும், ஐ நீட் ஹர் அப்படின்னு சொல்லுவா. சித்தார்த் வந்து மேகாவை ஒரு அப்படியே புஷ் தான் பண்ணுவார். அவள் அப்படியே தள்ளி போய் விழுவா. ஸோ மேகா வந்து அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சிட்டு அவள் பைக் கேஸ் எடுத்துட்டு அங்கேருந்து அவள் போயிடுவான். ஸோ இது எல்லாமே நம்ம தயம் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஸோ தயம் அப்படியே நம்ம சித்தார்த் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் அப்படியே செக்கச்சென்னு இருக்கும். ஸோ வந்து அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூ வித் க்ரீன் கலரில் வந்து வெயின்ஸ் அப்படியே வந்து பிரைட்டாக தெரியும் ஒரு ஸ்கின் டோனுக்கு. ஸோ அவர் அவரே அப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காருவார். ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். லவ் யூ சரங்கி, பாய். ஸோ ஸ்டே டியூன், திருப்பி வருவோம். ஓகே.